Title sponsor VCare. Extraordinary problems require extraordinary care. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ashwin Sweets and Snacks. அவங்க அந்த மெஜாரிட்டியை பிடிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்களா, அல்லது அதிமுக வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குமா, அல்லது விஜய் யாரை நாட போகிறார் அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி இருக்கு. இல்லை, இந்த தேர்தல் வரை நம்ம இந்த போலிங்கை வந்து டூப்புன்ற அளவுக்கு ஆக்குற அளவுக்கு மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்க இதை. இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்றது அந்த போல் எக்ஸிட் போல் இப்போ நீங்க வந்து எக்ஸிட் போல்ல அந்த மை ஆக்சிஸ் அவங்க பண்ணது வந்து ஓரளவுக்கு சரியா இருந்த மாதிரியான ஒரு நம்பர்ஸ் வர்ற மாதிரி சரின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்ட் அந்த நோக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ ஏன்னா மத்த சர்வேகள் எல்லாமே அண்ணன் சொன்ன மாதிரி இது மீடியாவோட தோல்வியான்னு கூட சொல்லலாம். ஏன்னா மீடியா தோல்வி எப்படி மீடியா தோல்வின்னு போது மீடியா எக்ஸிட் போல் பண்ணி கொடுத்திருக்காங்க. எக்ஸிட் போல் வந்து எடுத்த நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் அதை வந்து ஒரு சேனலோட டை அப் பண்ணி பண்றாங்க. அப்படிதான் இதை பார்க்கணும். இப்போ இதுல மீடியாவோட தோல்வி நம்ம சொல்லிடுறோம். இதுல இப்போ நாங்க இப்போ பார்க்கும்போது கூட்டணி கட்சிகள் வந்து போகுமான்னு கேக்குறீங்க. திமுக கூட்டணி கட்சிகள் வந்து போறதுக்கூடிய வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. போகணும்னு நினைச்சதுன்னா எத்தனையோ ஆசை வார்த்தைகள் ஏற்கனவே கூட்டு இருக்காங்க, கூட்டணி ஆட்சி சொல்லியிருக்காங்க, எத்தனை அப்போலாம் போகல, இப்போ போவாங்கன்றதெல்லாம் கிடையாது. இன்னொன்று அந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுல வந்து 10% கிட்ட தான் டிஃபரன்சியேஷன் காட்டுது. இப்போ வந்து அதிமுக வந்து 23%, திமுக வந்து 24% இருக்கு. ஆனா சீட்டிங் வேரியேஷன்ஸ் இங்க மாறி இருக்கு. இப்போ அதிகமா பர்சன்டேஜ் வாங்குறவங்க சீட்டிங் கம்மியா இருக்கு, கம்மியா பர்சன்டேஜ் வாங்குறவங்க சீட்டிங் அதிகமா இருக்கு. ஸோ சீட்டிங் வேரியேஷன் 10% இருக்கும்போது அந்த 10 யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே டிசைடிங்கா இருக்கும். இன்னொன்று யங்ஸ்டர்ஸ் ஒரு ஓட்டு எப்பவுமே வந்து மேக்ஸிமம் போல் ஆகிறது கம்மியா இருக்கும். யங்ஸ்டர்ஸ் ஒரு ஓட்டு நிறைய போகாது. எப்பவுமே ஓட்டு போட கூட வரமாட்டேன்னு கூட பெருமையா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வாட்டி நிறைய பேர் போயிருக்காங்க, ஓட்டு போட போயிருக்காங்க, நிறைய பேர் விவாதத்தில் போய் கலந்துருக்காங்க, நிறைய பேர் வந்து இதுவாயிருக்காங்க. ஸோ அதோட பர்சன்டேஜ் இருக்கு. இன்னொன்று எஸ்ஐஆர் அவருடைய பாதிப்பு யாரிலே கணிக்க முடியல. எஸ்ஐஆரோட பாதிப்புனாலதான் மேக்சிமம் கணிக்க முடியாமையும் போச்சு. எஸ்ஐஆரோட பாதிப்பு கரெக்டா போனதுனாலையும் ஓட்டர்ஸ் நிறைய பேர் போலானதுல இதை கணிக்க முடியாத சூழ்நிலை. ஆனா இது வந்து திமுகவுக்கு தோல்வின்றதை விட திமுக பார்க்காத வெற்றியும் கிடையாது, திமுக பார்க்காத தோல்வியும் கிடையாது. திமுக வந்து எல்லாமே பார்த்தக்கூடிய கட்சி தான். ஆனா விஜய் எப்படி சமாளிக்க போறாருன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் அவர் ஏற்கனவே பாஜக போட்ட திட்டத்தின்படி தான் செயல்படுவார். காரணம், கரூர் சிபிஐ கேஸ் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருக்கும். அதுல அவங்க ஒரு செக் பாயிண்ட் வச்சிருப்பாங்க, நீ இங்க கூட்டணி வைக்கலாம் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும்ட்டு. ஸோ அதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால விஜய் எனக்கு தெரிஞ்சு இப்படி போகும் பட்சத்தில், தொங்கு சபை வரும் பட்சத்தில் கண்டிப்பா விஜய் அதிமுகவோட கூட்டணியில தான் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிமுக இவங்களை சேர்ந்து, ஆனா இவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் விஷயம் இருக்கு. அவர் அறிவிச்ச திட்டங்கள்லாம் மிகவும் கடினம். பிகாஸ் இவங்க வந்து டபுள், அதாவது ஏலம் தான் விட்டுருக்காங்க. இவங்க 1000, 2000, 2000, 2500, 4 கிராம், 8 கிராம் இப்படிதான் பண்ணியிருக்காரு தவிர ஓனா யோசிச்சு எந்த திட்டத்தையும் அறிவிக்கல. ஸோ இந்த எக்ஸிகியூஷன் பண்ணும்போது பல லட்சம் கோடிகள் தமிழக அரசுக்கு வருவாய் தேவைப்படுது. இந்த 10 லட்சம் கோடிகளை எப்படி அவர் பண்ண போறாருன்னா பாஜகவோட கூட்டணி அநேகமா நாடிதான் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதான் என்னோட கணிப்பு. உள்ளபடியே பார்க்க போனா இந்த தேர்தலை பொறுத்தவரைய மக்களிடத்துல அதிகமா போய் சேர்ந்து இது பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மட்டும்தான். சோசியல் மீடியால தவறான தகவல்கள், திமுக எதிரான விமர்சனங்கள், இதை வந்து தாவேக சரியா பயன்படுத்தி கரெக்டான இதுல போயிருக்குன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். எப்படி இருந்தாலும், ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுக என்னைக்கும் மக்களுக்காக போராடக்கூடிய கட்சி. எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கு, எத்தனையோ கட்சிகளை பார்த்திருக்கு. ஒரு தேர்தலில் தோத்த பிறகு எத்தனையோ கட்சிகள் அழிஞ்சு போனதை பார்த்திருக்கும். ஆனா பல தேர்தல்கள் தோற்றாலும் திரும்பி எழுந்து நிற்கக்கூடிய கட்சி திமுக. உதாரணத்துக்கு இப்ப 10 வருஷமா ஆட்சி இல்லைன்னா கூட இப்ப திரும்பி எழுந்துதான் நின்னாங்க. இது ஒரு மாற்றத்துக்கான மக்களோட முடிவுன்னும் போது நாங்க எதுவும் சொல்ல முடியாது. இதை வந்து ஓட்டு மாத்திட்டாங்க, பூத்து மாத்திட்டாங்க அப்படின்னு. ஒருவேளை திமுக ஜெயிச்சு இருந்தா தாவேகா கிட்ட இருந்தோம், அதிமுக கிட்ட இந்த பதில்கள் வந்திருக்கும். அவங்க வந்து மிஷின் மாத்திட்டாங்க, பணம் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்திருக்கும். ஆனா நாங்க அப்படி சொல்ல போறது இல்லை. இது மக்களுடைய தீர்ப்பு, மக்களுடைய தீர்ப்பை ஏத்துக்கிறோம். ஓகே, நித்யானந்த சார் நீங்க சொல்லுங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து தொங்கு சட்டசபையை நோக்கி நகர்ற மாதிரியான சூழல் தான் இப்போதைக்கு இருக்கு. பட் இன்னும் ஒரு மணி நேரத்தில் எக்ஸாக்டா என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 3 விதமான நிலையை நான் பார்க்கிறேன். ஒன்று, விஜய் முழுமையாக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய கட்சி, அது மட்டுமல்ல ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு உறுப்பினர்கள் உள்ள கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பு தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கணிப்பு தான் இது. 3 விதமான விஷயங்கள் சொல்றேன். இந்த 100, 110 இப்படி வந்தா இன்னொரு 10 சீட்டு விஜய்க்கு தேவைப்படலாம். அந்த 10 சீட்டை விஜய் கவலையே பட வேண்டாம்.
திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில பங்கு வேண்டும் என்று சொல்லிதான் கூட்டணி கட்சிகள் பல போராட்டங்களை உள்ளுக்குள்ளேயே நடத்தி கொண்டிருந்தது. மக்களுக்கெல்லாம் அது தெரியும். அத்தனை கட்சியும் ஒன்றாக கம்யூனிஸ்ட் உட்பட விஜய் பின்னால் வந்தால் அவருக்கு பெரும்பான்மை கிடைத்துவிடும். அப்படி வந்தால் இல்லை போகுமா? ஐஜேகே ஆதரவு நிலைப்பாடு, ஐஜேகே சீட் வருதா பார்க்கும் முதல்ல. அதனால ஒரு சீட்னால வர முடியாது, 2 சீட்னால வர முடியாது. மற்ற அந்த கட்சிகள் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்தா ஒரு 10 சீட்டு கிடைக்கும். அந்த 10 சீட்டு விஜய்க்கு ஆதரித்தால் அவர்களுக்கு என்று கூட்டணி, அவர் விஜய் முதல் தடவையே சொன்னாரு கூட்டணி எல்லாருக்கும் ஆட்சியில் பங்கு கொடுப்பேன் என்று சொல்லி, அதை நம்பி அவர்கள் வரலாம். ஏனென்றால் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு அதிகமான பெரும்பான்மை இடங்கள் பெற்றிருக்கிறார்கள். இரண்டாவது சீன், அதாவது வேறு மாதிரி ஏதாவது ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், செங்கோட்டையன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மரியாதைக்குரியவராக மதிப்புக்குரியவராகத்தான் இருந்தார். அவர் தாவேக்காவுக்கு போனோம்னா அதிமுக பின்னாடி யாரும் வரல, அது வேறு விஷயம். இன்றைக்கு தாவேக்கா ஆட்சி அமைக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால், எடப்பாடி இடத்திலிருந்து எத்தனை பேரை எடுக்க வேண்டுமோ செங்கோட்டையனால் எடுக்க முடியும். அதிமுக பிளவுபடும். இது இரண்டாவது சீன். மூன்றாவது, திராவிட முன்னேற்ற கழகம் இனி குடும்ப அரசியலிருந்து விலகிவிட்டது. ஏன்னா துவக்கத்திலேயே ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் பின்னடைவில் இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு மேக்கப் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. இன்றைக்கு வந்த விஜய் முதலிடத்தில் வந்திருக்கார் என்று சொல்லுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகமும் பிளவுபடலாம், முடியாமல் இருக்க முடியாது. அதனால விஜய் ஆட்சி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் தான் முதலமைச்சர் என்பது இங்கே உறுதி செய்யப்பட்டு, விஜய் சொல்பவர் தான், அவரோ அவர் சொல்பவரோ முதலமைச்சர் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல செங்கோட்டையன் உறுப்பினர்களை பெறுவாரா, அமித்ஷா உறுப்பினர்களை பெற்று அதிமுக ஆட்சி என்டிஏ ஆட்சியை அமைக்க போகிறாரா என்பது இந்த இருவருக்குள்ள போட்டியாக கூட மாறலாம். அந்த வாய்ப்பு எப்படி நீங்க சொல்றீங்க? அந்த வாய்ப்பு திமுக அதிருப்தியா இப்போ வந்து ஆட்சிக்கு வரலங்கிறதுனால பாதி பேர் முடிஞ்சு போச்சு. சரியான வந்துட்டு இருக்காங்க, 73 வந்திருக்காங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கூட வரலாம். திமுக இருக்க ஜெயிக்க போறவங்க இங்க வந்துருவாங்க. திமுக இருக்கிறவங்களும் வரலாம், தாவேக இருக்கிறவங்களும் வரலாம், வேற அந்த திமுக கூட்டணியில உள்ளவங்களும் வரலாம். ஏனென்றால் ஏதோ இருக்க மோடி அமித்ஷாவோட திட்டம் ஏதோ இருக்கப்போ இல்ல, அதுதான் செங்கோட்டையனுடைய திட்டமோ. செங்கோட்டையனுக்கும் அமித்ஷாவுக்கும் என்னவா இருக்கும்? ஒருவேளை விஜய் தனியாக ஆட்சி அமைக்க முடியாமல் போனால், தொங்கு சட்டமன்றம் என்பது உறுதியானால், வாய்ப்பு இருந்தால் என்டிஏ விட்டு கொடுக்காது. வாய்ப்பு இல்லை என்றால் விஜய்க்கு ஆதரித்து எதிர்கட்சியில அமர்ந்து கொள்வார்கள். எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்க முடியும் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் தொடர்ந்து எடப்பாடியால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. 73 சீட்டு ஜெயிக்க வச்சிருக்காரு சார், கிட்டத்தட்ட முன்னிலை வைக்க வச்சிருக்காரு. 10 ஆண்டு தொடர்ந்த ஆண்டு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தோற்காத ஏதோ ஒன்றில் 234 தொகுதியிலும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணிருக்காருல்ல. பிரச்சாரம் பண்ணாலும் அதுதான் அவ்வளவு பிரச்சாரம். திமுக கூட்டணி இல்ல, நீங்க மாத்தி பேசிட்டு அவ்வளவு பிரச்சாரம் பண்ணியும் கூட எவ்வளவு சீட்டு வந்திருக்காரு? சுனாமி வீசிருக்கு திமுகவுக்கு எதிராக, அதிருப்தி சுனாமி. அதுதான் விஜய் பெற்றிருக்காரு, அதுதான் எடப்பாடி பெற்றிருக்கிறாரு. அவ்வளவு சுனாமியில கூட எடப்பாடி விஜயை ஓவர்டேக் பண்ண முடியல. அப்படிங்கிற போது அந்த ஆளுமை அவரிடத்துல இல்லை என்று, தேர்தல் ஆளுமை அவரிடத்துல குறைவாக இருக்கிறது, அவர் தன்னை பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது மிக தெளிவாக ஆகும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா இன்னும் 2-3 விஷயங்கள். நான் உங்களை திரும்ப வரேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் விக்னேஷ் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம். இப்போ நாம் தமிழர் கட்சி எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம். வரக்கூடிய நம்பர்ஸ் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் கொடுக்கறதா பாக்குறீங்க? இல்லை, இந்த இப்போ என்ன நம்பர்ஸ் வருதோ அதை நம்ம வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம். இது யாருமே வந்துட்டு பெருசா எதிர்பார்க்காத நம்பர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. 234லையும் நாங்கள் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியோ அதெல்லாம் நாங்கள் கொடுக்கல. ஒரு சீரான ஒரு வளர்ச்சியை தான், அடிப்படை மாற்றம். அதுலேருந்து தொடங்குற 6 விழுக்காடுலேருந்து 8 விழுக்காடுங்கிறது கடைசியாக நாங்கள் பெற்ற வளர்ச்சி. அப்போது இப்போ 12 மணிக்கே வந்துட்டு அந்த விழுக்காட்டு அளவில் நாங்கள் வந்துட்டு பாதியாக குறைஞ்சிட்டோமா, இல்லை பெருமளவில் பிணைவு வந்துருச்சா அப்படிங்கிறத பார்க்க முடியாது. அந்த சீரான வளர்ச்சி இருக்கா இல்லையாங்கிறது போற போக்க பார்க்கும் பொழுது இப்போ கடந்த முறை வந்து நம்ம கிட்டத்தட்ட 8% வரைக்கும் வந்திருக்கும். அந்த 8%மும் வந்துட்டு காலையிலே தெரிஞ்சிருக்காது. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. The Chennai Silks in Mega Summer Sale. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163.